அந்த டொரினோ பாட்டிலை வாங்குறதுக்காக 35 ரூபா பணம் கொடுத்து இந்த டொரினோ பாட்டிலை வந்து நான் வாங்கினேன். ரப்பர் வந்து இருந்துச்சு. அந்த வாஷரோட ரப்பர் வந்து உள்ள கிடந்துருச்சு. இந்த மாதிரி அதர் கம்பெனி வந்து 7up, ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து எம்என்சி கம்பெனி இல்லாமல் இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் சார். என்ன சார் இந்த மாதிரி வந்து ஒரு அலட்சியமான வந்து விஷயத்தை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? நம்ம என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, செத்தா என்ன சார் பண்ண முடியும், செத்தா செத்தது தான் சார். அதுக்கு வந்து அவங்களோட பதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கன்சியூமர்லேயே போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிலோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால நான் என்னோட தம்பியோட குழந்தைய கூட்டிகிட்டு இந்த மாதிரி வந்து ஜூஸு இல்லைன்னா ஏதாவது வந்து தாகத்துக்கு வந்து தண்ணீர் வாங்குறதுக்கு போனேன். அப்போ அங்கே வந்து டொரினோ பாட்டில் தான் வந்து குட்டி பையன் 2 வயசு பையன் டொரினோ கேட்டேன். அந்த டொரினோ பாட்டிலை வாங்குறதுக்காக 35 ரூபா பணம் கொடுத்து இந்த டொரினோ பாட்டிலை வந்து நான் வாங்கினேன். வாங்கிட்டு குழந்தைக்கு வந்து உடச்சி கொடுக்க போகும்போதில் அந்த டொரினோ பாட்டிலில் ரப்பர் வந்து இருந்துச்சு. அதாவது வந்து அந்த வாஷரோட ரப்பர் வந்து உள்ளே கிடந்துருச்சு. நான் என்னடான்னு அந்த சீலை வந்து உடைக்காம அப்படியே அந்த ரப்பரை வந்து பார்த்துட்டு வச்சுட்டு, இதோட மேனுஃபேக்சரிங் வந்து மதுரை விலாங்குடியில் இருக்குது. அந்த விலாங்குடியில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் ப்ளஸ் இன்னொரு நபரையும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து உங்களோட ப்ராடக்டில் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னன்னு கண்காணிக்காமல் உங்களோட அலட்சிய போக்கும் உங்கள் மெத்தனை போக்குனால இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு வாஷர் வந்து இருக்குங்க, ரப்பர் வாஷர். இது என்னங்க வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டப்ப அவங்களோட பதில் வந்து, சார் இந்த மாதிரி வந்து எதுவும் இஷ்யூ பண்ணிடாதீங்க சார், நாங்கள் வந்து நேராக வரோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வழக்கறிஞராக இருக்கிறனால நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க, நாங்கள் நேராக வரோன்னு சொல்லியிருந்தாங்க. மாவட்ட நீதிமன்றத்துக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. வந்து இதோட மேனுஃபேக்சர் டேட்டு ப்ளஸ் எக்ஸ்பிரி டேட்டு அந்த டைமு அவங்களுக்கு உரிய ஒரு கோட் நம்பர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணாங்க. பண்ணிட்டு சாரி சார் இது எங்களோட இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுஃபேக்சரோட அந்த டொரினோவோட லேபிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வச்சுட்டு, சார் இந்த மாதிரி வந்து இது எங்களோட தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், சார் இந்த மாதிரி வந்து இது ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடியது, இது தமிழ்நாடு நிறுவனம், பெப்சியோ இந்த மாதிரி அதர் கம்பெனி வந்து 7up, ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து எம்என்சி கம்பெனி இல்லாமல் இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் சார். என்ன சார் இந்த மாதிரி வந்து ஒரு அலட்சியமான வந்து விஷயத்த வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, இது தவறுன்றதை கூட நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு நம்ம கேட்ட போதில் அவங்களோட பதில் வந்து, நாங்கள் எங்கள் எம்டிகிட்ட பேசுகிறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. எம்டிகிட்ட பேசிட்டு இதோட தவறை உணருங்க சார், நாங்கள் வந்து இல்லைன்னா இதை கன்சியூமராக கொண்டு போயிடுவோம் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து அவங்களோட பதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கன்சியூமர்லேயே போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு வந்து, ஏன் சார் இதை குடிச்சு இது வந்து கண்ணுக்கு தெரிந்த ஒரு ரப்பரு, இதனால இதை பார்த்ததும் கண்டுபிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷத்தன்மை உள்ள பொருட்கள் உள்ள கலந்து அதன் மூலமா ஏதாவது குழந்தைகளுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் வகையில் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, செத்தா என்ன சார் பண்ண முடியும், செத்தா செத்தது தான் சார் அப்படின்ற ஒரு ரொம்ப பகிரங்கமா அந்த ஒரு மெத்தன போக்கான அலட்சியமான பதிலை வந்து அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. இதனால வந்து பொதுமக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாதிப்பு. சும்மா வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த வெயில் காலகட்டத்துல வந்து சும்மாவே வந்து அவங்கவுங்களுக்குன்னு சில பேருக்கு வந்து குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமலும் வயிற்றுப்போக்காலும் தாகத்துக்கு தண்ணீருக்கு பதிலாக ஒரு வந்து இந்த மாதிரி டொரினோ கலரை குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல வாங்கி குடிக்கக்கூடிய நபர் வந்து இந்த நான் வந்து படிப்பறிவு உள்ள நம்மளே வந்து நம்மளுக்கே இந்த மாதிரியான பதில்கள் சொல்றாங்கன்னா, எத்தனையோ படிப்பறிவு இல்லாத கிராமப்புறத்துல உள்ள நபர்களுக்கு வந்து எப்படி அவங்க பதில் சொல்லிடுவாங்க? அவங்க வந்து இதை வந்து ஒரு ஈஸியா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்க இதை வந்து லீகலா கன்சியூமர் கோர்ட்ல போட்டு இதுக்கான தக்க பதிலை வந்து அவங்களுக்கு நீதிமன்றத்து மூலமா நாங்க கொடுப்போம்ன்றது தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.